ரொம்ப வருஷமா லவ் பண்றவங்களுக்கு இருக்கிற ஒரே பயமே, நம்ம எப்பதான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஆனா எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியாகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்க பேரன்ட்ஸ் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா லவ்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே கேஸ்ட் தான். அதனாலயோ ஹீரோவும் இது வேலைக்காவது நம்ம லவ் பண்ற பொண்ண எப்படியாச்சும் பதிவு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மூலியமா அப்பா, அம்மா எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு கல்யாணம் அந்த விஷயம் அப்பா, அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ரொம்பவே சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். யாரெல்லாம் என்னோட காதல எதிர்த்தீங்களோ அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து கட்டுவேன் அப்படின்னு அங்கேயே ஒரு சபதம் எடுக்கிறாரு. சோ ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு நம்ம காட்டுறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும்போது ஹீரோவோட அப்பா, அம்மா அவங்களுக்கு புடிக்கவே இல்ல இந்த கல்யாணம். ஆனா இப்ப எல்லாருமே ஒரே வீட்ல தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவன் ஆம்பள பையனா போயிட்டான். சோ வேற வழி இல்ல நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு ஹீரோட அப்பா, அம்மாவும் அவங்கள சேர்த்துக்கிறாங்க. ஆனாலுமே ஹீரோட அம்மாவுக்கும் அவங்க மருமகள சுத்தமா புடிக்கவே இல்ல. ஏன்னா மருமக வேற ஒரு கேஸ்ட் அப்படின்றதால என்னவோ அவங்களுக்கு சுத்தமா புடிக்கல. எது பண்ணாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் ஏதோ சகிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கைய ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோட லைஃப்ப பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு வேலை மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு லைஃபே ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கு. ஒரு ஃபிளக்ஸ் கம்பெனில டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் இந்த கம்பெனில ப்ரமோஷன் வராதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே ஏங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஹீரோவோட வைஃபையும் கலெக்டர் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனாலுமே ஹீரோக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை தான் சொந்தக்காரங்க. ஏன்னா சொந்தக்காரங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அது ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதுவும் நம்ம ஹீரோ லவ் மேரேஜ் வேற இன்டர் காஸ்ட் மேரேஜ். சோ இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஹீரோக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோவோட அக்கா புருஷன் ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. அவரு ஒரு மிகப்பெரிய கம்பெனில நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. சோ அதனாலே தன்னோட மச்சான் தன்னோட கீழ இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே குத்தி காட்டுவாரு. தன்கிட்ட அதிகமான பண செல்வாக்கு இருக்கு அப்படின்றதால ஹீரோவ ரொம்பவே அடிமைத்தனமா கொடுமைப்படுத்துவாரு. சோ இதனால ஹீரோக்கு அவரோட மச்சானா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஏங்கிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே லைஃப்ல ஒரு ஹாப்பி இருக்க தான் செய்யுது. அப்பதான் ஹீரோ வேலை செய்யற கம்பெனில தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாரு. ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கி குடுத்த வேலை அந்த அளவுக்கு கௌரவமான வேலையே கிடையாது. ஏன்னா ஒரு நகைக்கடைய விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு வண்டியில ரோடு ரோடா போய் கூவிட்டு இருக்கணும். சோ அதனாலே அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரஷன் தான். ஆனா அந்த நகைக்கடைக்காரன் ரொம்பவே சென்டிமெண்ட் பார்ப்பான் போல. நான் வாங்கி குடுக்குற ட்ரெஸ் தான் நீங்க போட்டு போடணும். இந்த கலர் தான் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட ராசிகள பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. அப்ப அவர் ஃப்ரெண்டும் இந்த ட்ரெஸ்ல என்னால போட முடியாது. என்னடா கேப் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் குடுத்த சிவப்பு கேப்புக்கு பதிலா ஒரு ப்ளூ கலர் கேப்ப அவர் மாத்தி போட்டிருப்பாரு. இந்த விஷயம் அந்த கடைக்காரருக்கு தெரிஞ்சு நான் குடுத்த கலர்ல நீ கேப்ப போடாம வேற ஒரு கலர்ல கேப்ப போட்டிருக்க அப்படின்னு அந்த இடத்துல அவர் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டாரு. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட் அடிச்சா சும்மாவா இருப்பாரு. பதிலுக்கு ஹீரோவும் அந்த நக்கடைக்காரர் திரும்பி அடிச்சிட்டாரு. சோ இதனால எந்த ஒரு பிரச்சனை தன்னோட ஓனர் கிட்ட வந்து கொண்டு போய் நிக்குது. ஓனரும் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி கடைசியா அந்த அவர்கிட்ட மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு சொன்னா கூட ஹீரோ மன்னிப்பு கேட்க மாட்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோவோட ஓனரே திருப்பி அடிச்சிடுறாரு. சோ இதனாலேயே ஹீரோக்கு அந்த இடத்துல வேலை போயிடுது. ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தன் வேலை போனா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான் அப்படின்றத இங்க தான் ஹீரோவே ரியலைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டும் இருக்கு. எப்படியாச்சும் வைஃப் ஐஏஎஸ் படிக்க வைக்கணும். அம்மாக்கு, அப்பாக்கு மருத்துவ செலவு அப்படின்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மாமா வேற அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. தனக்கு வேலை போன விஷயத்த வீட்ல சொன்னா சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவா வேலை போன விஷயத்த வீட்ல சொல்லாம எப்படியோ சமாளிக்கிறாரு. அப்ப மாசம் மாசம் வருமானம் எங்கிருந்து வரும்னு பார்த்தா, இங்க தான் இவரு கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியாச்சும் வேலை தேடுற வரைக்கும் கடன் வாங்கி வீட்ட சமாளிக்கணும் அப்படின்னு பேங்க்காரன், கந்துவட்டிக்காரன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் கடன வாங்குறாரு. ஒரு பக்கம் பேங்க்காரன் வேற சரியா இஎம்ஐ கட்டலனா, ஹீரோவோட அப்பா, அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி டைரக்ட்டா மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோவோட வைஃப் வேற பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோக்கு வேலையும் கிடையாது. அவர் வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லி முழிக்கிறாரு. இந்த சமயத்துல ஒரு குழந்தை வேற. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னோட வைஃப்பும் கலெக்டருக்கு படிக்கிறாங்க. ஏகப்பட்ட செலவு. அவரால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட அக்கா புருஷன் எப்படியோ இவருக்கு வேலை போன விஷயத்த கண்டுபிடிச்சு ஊர் முழுக்க ஒரு ஃபங்ஷன்ல தன்னோட சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியே இவனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஓபன் பண்றாரு. இதனால ஹீரோக்கு அந்த ஒரு அவமானத்த தாங்கவே முடியல. எல்லா சொந்தக்காரங்களும் இவனுக்கு வேலை போன விஷயத்தையே தெரியாம சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. வைஃப், அப்பா, அம்மா யாருமே மதிக்க மாட்றாங்க. ஏன்னா இந்த காலத்துல பணம் காசு இருந்தா எல்லாமே மதிப்பாங்க அப்படின்னு ஹீரோக்கும் அப்படி ஒண்ணு தோணுது. அது மட்டும் இல்லாம அவர் சாப்பிட உட்கார்ந்தா கூட சாப்பாட்டுல கூட கை வைக்க விட மாட்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையா தான் இவரோட வாழ்க்கை இருக்கு. கடைசியா ஹீரோவோட அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ வேலை போன விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. சரி இருந்தாலும் பரவாயில்ல. நீ மறுபடியும் வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல. நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி ஒரு பேனர் கம்பெனில ஒர்க் பண்ணதால அவருக்கு அங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சோ அதனால நம்ம ஒரு பேனர் கம்பெனி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்ல சொல்றாரு. ஆனா இருந்தாலுமே அதெல்லாம் தேவையில்ல. நீ வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த பேச்சு தான் கேட்டாகணும். ஏன்னா வேலை வேற போயிடுச்சு. வீட்ல மரியாதை இல்ல. எங்க பேச்ச கேட்டா கேளு அப்படின்றாங்க. வேற வழியே இல்லாம அம்மாவோட பேச்ச கேட்டு ஒரு பேக்கரி ஒண்ணு ஓபன் பண்றாரு. பேக்கரி ஓபன் பண்ண உடனே நார்மலா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு தொழிலுக்கு எதிரியே இன்னொரு தொழில் தான். ஹீரோட பேக்கரி நல்லா ரன்னிங் ஆயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அவர் கடைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கரி ஒண்ணு ஓபன் பண்றாங்க. நல்லா போயிட்டு இருந்த இவரோட பிசினஸ் இப்ப டவுன் ஆயிடுச்சு. இதனால கடன் பிரச்சனை வேற தலைக்கு மேல இருக்கு. கடன்காரங்க எல்லாமே பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஒரு பக்கம் ஹீரோ சம்பாரிச்சா தான் அவர் வீட்டுக்கே வருமானம். அவங்க வைஃப் வேற கர்ப்பமா இருக்காங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவங்க
மாமா வேற அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. சரி இவரோட வாழ்க்கை தான் சரியில்ல. மாமாவோட லைஃப் ஆச்சும் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தா, எந்த நேரத்துல இவங்க அக்காங்க இவங்க கட்டி குடுத்தாங்களோ தெரியல. அக்காக்கு அந்த அளவுக்கு அங்க மரியாதையே கிடையாது. ஏன்னா மாமா ரொம்ப டாமினேட்டா இருக்காரு. அவர வச்சு தான் சட்டம் அப்படின்ற மாரி பேசுறாரு. சோ இதனால ஹீரோவோட அக்கா அவர் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த சமயம் பார்த்து மாமாவுக்கும் கம்பெனில அந்த அளவுக்கு பெருசா மரியாதை கிடையாது. அவரு வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போக வேண்டியது. அந்த ப்ராஜெக்ட்ல இவர சேர்க்காம வேற ஒருத்தர சேர்த்துட்டாங்க. இதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். தான் மச்சானையே தான் வேலை இல்லன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்கோம். இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு தான் அந்த வலி தெரியுது அப்படின்னு அப்ப அவரு உணர்றாரு. தான் பொண்டாட்டிகிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. சோ ஹீரோவோட மாமாவும் வாழ்க்கைக்கு பணத்தோட சேர்த்து சுயமரியாதையும் முக்கியம் அப்படின்றத உணர்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹீரோக்கு அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவ மதிய கூட மாட்றாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு இங்க இருந்தா மரியாதை இல்ல. நம்ம எப்படியாச்சும் ஃபாரின் கிளம்பி போயிடணும் அப்படின்னு ஃபாரின் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றாரு. ஆனா இந்த விஷயம் ஒய்ஃப்க்கு தெரிய வந்து தன்னோட வீட்டாளுங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க. தன்னோட அப்பா, அம்மா, அக்கா எல்லாருமே கேட்கறாங்க, "ஏன்டா ஃபாரினுக்கு போற?" அப்படின்னு. என்ன எல்லாரும் விட்டுருங்க. இந்த உலகத்துல பணம் இருந்தா தான் மதிப்பு. என்கிட்ட பணம் சம்பாரிக்க திறமை இல்ல. நான் வெளிநாட்டு போய் எப்படியாச்சும் பொழச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுறாரு. அப்போ ஹீரோவோட மனைவி அவங்கள நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. ஒரு வழியா எல்லா ஃபேமிலியும் கூட்டிட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு குழந்தையும் பொறக்குது. குழந்தையோட முகத்த பார்த்த உடனே, ஆஹா அந்த குழந்தைய விட்டு போக எனக்கு மனசில்ல அப்படின்னு ஃபாரின் போற ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணிடுறாரு. சரி சொந்த ஊர்ல இருக்க முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இங்க வேலை இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சா, ஒரு நாள் நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனிக்கு கால் பண்ணி, என் புருஷன் தெரியாத்தனமா உங்கள அடிச்சாரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்டுக்கு பதிலா அவங்க மனைவி சாரி கேட்டு பழைய கம்பெனில ஹீரோவ ஜாயின் பண்றாங்க. ஒரு வழியா குழந்தை பொறந்ததால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அவங்க ஃபேமிலியே ஒரு நார்மல் குடும்பஸ்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியா மாறுறாங்க. சோ இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல சராசரி ஒரு குடும்பஸ்தன் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப யதார்த்தமா எமோஷனலா நமக்கு காமிச்சிருக்காங்க. மணிகண்டனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.